சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வ பஸ் பாருங்க. எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய தமிழ் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதிகாலை உதிக்கும் சூரியனை போல் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். நன்றி வணக்கம். எல்லாருங்க எல்லாம் நல்லா இருக்கணும். தம்பி பேசுறதுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். பாருங்கள், அருமையான வண்டியில் வந்திருக்குது. இதுமாதிரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ இந்த 2025 பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வந்து மென்மேலும் வளரணும். சூப்பராக எல்லாருமே எல்லாருடைய துன்பங்களை விலகி இன்பங்கள் பெருகட்டும். பாருங்கள், அருமையான டாட்டா சஃபாரி வந்து பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி. இதை பற்றி அண்ணன் சொல்லுவது பாருங்கள். பாருங்கள், இது ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கா. நான் சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கி 33 லட்சம் நீங்கள் மார்க்கெட்டு, அண்ணன் ஒரு 5 லட்சம் சொல்லிக்கிறாரு. வாங்க முன்ன பேசிக்கலாம். ஆனால் வாங்கண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா. வண்டி 21 மாடலுங்க. ஒரே ஓனரு, 34,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அலாய் வீலு, 6 ஏர் பேக் வரும், 10 ஏர் பேக் வரும், ஏபிஎஸ்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோலு, எல்லா ஆப்ஷனும் உண்டுங்க. ஒரே ஒரு இது மட்டும் இருக்கா, சன்ரூப் மட்டும் இருக்காது, மீது எல்லா ஆப்ஷனும் உண்டு. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 17 கிலோமீட்டர் மைலேஜ் வருது. நானே ஓட்டி பார்த்துட்டேன், செக் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன். வண்டி நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. வண்டி அண்ணங்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம நல்லா எடுக்கலாம், வண்டி எடுத்து கொடுக்குவோம், கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம். நான் ரிவர்ஸ் கிரீனை பற்றி சொன்னேன், அது என்ன சொல்ல, ரிவர்ஸ் கூட ஆட்டோ சென்சார் பார்க்கிங் இருக்குதுங்க. நம்ம வண்டி பின்னாடி ரிவர்ஸ் பண்ணும்போது கூட ஏதாவது பின்னாடி ஏதாவது வண்டியோ பொருளோ வந்தால் கூட வண்டி ஆட்டோமேட்டிக்காக அது நிறுத்திக்கும், பிரேக் பிடிச்சிக்கும். வண்டியை எதுவும் டச் ஆகாத வரைக்கும் பார்த்துக்கும். எல்லா பக்கமும் உங்களுக்கு 4 பக்கமும் 360 டிகிரி சென்சார் இருக்குது இதில். அதுவும் அதுவும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கண்ட்ரோல். இது அதேமாதிரி இவ்வளோ ஸ்பீடு போக சொல்ல கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், க்ரூஸ் கண்ட்ரோலும் வச்சுக்கலாம். நம்ம 80, 100 போகும்போது நல்ல ஸ்பீடு போகும்போது, நல்ல லாங்கில் போகும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம அந்த ரோடு கிரிப் இல்லைனா கூட அது கிரிப்புக்கான அந்த பட்டன்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். அதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. நல்லா இருக்கு வண்டி, தரமான வண்டி, தாராளமாக எடுக்கலாம். என்ன கண்டிப்பாக எடுக்கலாம். வாழ்த்துக்கள். நல்ல மேலும் வளரண்ணா. ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்கணும். எல்லாரும் உங்களுக்கு மக்களுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லலாம், பொங்கலை பற்றி என்ன சொல்லலாம் சொல்லுங்கண்ணா. சொன்னது வார்த்தை சொல்லலாம், பொங்கலை பற்றி சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். எல்லாரும் இந்த வருஷத்துல எல்லாம் நல்லா மனமுடன் வாழணும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காலைல ஒரு இது சொன்னீங்க, இது என்ன சூரியனை போல வதிக்கணும். ஆமாம், அதிகாலை உதிக்கும் சூரியனை போல் உங்கள் வாழ்க்கை மிக மிக மேலும் நன்றாக பிரகாசிக்கட்டும். சூப்பர்ண்ணா. எல்லாரும் பிரகாசமாக இருப்பாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நான் மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வ பஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம்ம குவாலிட்டியா நச்சுன்னு பாருங்க. ஒரு சஃபாரி வந்துக்குது, டாட்டா சஃபாரி. அதாவது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, 10 ஏர் பேக், டபுள் 10 ஏர் பேக்கு. சூப்பராக இருக்கும், விட்டுறாதீங்க. கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம். உள்ள இன்ட்டுலாம் காட்டுற மாதிரி அவ்வளோ தெளிவாக சரியான வண்டி சார். இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 33 லட்சம் 34 லட்சம். இன்றைக்கி அண்ணன் வந்தார். ஆனால் ஒரு 20 ரூபா பண்ணிக்கணும். 20 ரூபா அண்ணா எவ்வளோ பண்ணேன், ஒரு 15 லட்சம் பண்ணி கொடுன்னு லாஸ்ட்டாக சொல்லல. கிட்டவா பணத்தை கல்ல காட்டு, நான் முடிச்சு தரேன். சரியான வண்டி, விட்டுறாதீங்க. உள்ள இன்ட்ரெலாம் காட்டுற மாதிரி அவ்வளோ ரத்தம் இருக்கு வண்டியை. பாருங்கள், இது எங்கே வந்து பார்த்தாங்க, நம்ம ரத்தன் டாட்டா அந்த கம்பெனி உருவாக்கின வண்டி தான். அவர் தான் என்னை கூப்பிட்டுக்கிறாரு. அவர் போயிட்டார், அந்த பிராண்டு தான் கூப்பிட்டுருக்காரு. எவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லவே. இன்னைக்கு பாருங்கள், இன்னொன்று அடுத்த மாதிரி சந்தோஷம்னாக்கா 291 வண்டியை விற்று சாதனைப்பட்ட ஒரே சரவணா நம்ம லோ பட்ஜெட் சரவணை. திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கு வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லு இருக்கா, வண்டி பார்த்தா செம கும்முன்னு இருக்கும். தெளிவாக செம குவாலிட்டியாக வேலை கம்மியாக கொடுப்போம் சார். எடுத்துருப்போம் சார். இந்த வண்டியில் இன்ட்ரில் காட்டுற மாதிரி அவ்வளோ ரத்தமே இருக்கு. உள்ள இன்ட்ரி காட்டு சூப்பராக சார் வண்டி. இது பாருங்கள், ஒரு டிங்கரிங்கோ பெயிண்டிங்கோ ஒரிஜினல் 33 லட்சம் வண்டி சார். இது சார் 33 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் வண்டி. அதே மாதிரி 14 லட்சம் இதுடைய ஐடி வேல்யூ இருக்குது. 14 லட்சமே அப்படியே போடலாம் லோனு. சூப்பராக பாரு சார், நல்ல ஒரு ஃபேமிலிக்கு சூப்பராக வண்டி. எல்லாம் மொத்தம் ஒரு 10 ஏர் பேக்கு பாருங்க. சுற்றி காட்டுறாரு பாரு மணி. எங்கே பார்த்தாலும் ஏர் பேக்கு, ஃபுல் சேஃப்டி பழுது வண்டி. 4 டயரு நச்சுன்னு வண்டி. எல்லாமே ஏர் பேக்கு. அதே மைலேஜ் பார்த்தினாக்கா 17, சால்ட்டாக 17 தான், 16, 17 தான் மைலேஜ். பாருங்கள், தை திருநாளாக சூப்பராக வண்டி வந்தது. மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு காலில் கூட எடுத்துக்கலாம். அருமையான வண்டியை மாமா, மச்சா, சித்தப்பா, பெரியப்பா, வாங்கி நாத்தனாரு இடுப்பில் குத்தியா எல்லாத்தையும் போட்டு ஜம்முன்னு போகலாம் சார். அவ்வளோ அருமையான வண்டி சார்.
சார் பணம் நான்லாம் இந்த வண்டிலாம் தொட்டு பார்ப்பேன்னா சார் இன்றைக்கி வந்து பாரு 30 லட்சம் வண்டி நான் தொட்டு பார்க்குறேன்னா யாரு காரணம்? இதெல்லாம் யார் காரணம்? என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்கள் சார். உண்மையாக சொல்கிறேன், இந்த வருஷம் 25 பிறக்க சொல்ல வந்தேன்னா நல்லா பிரகாசமாக இருக்கணும். உங்கள் ஆதரவு என்றைக்குமே நல்லா இருக்கணும். பாருங்க, 2 சீட்டும் மடிச்சிடலாமா, மடிச்சுட்டு உள்ளே ஒரு 2 பேர் படுத்துனே போகலாமா, பெட்டு மாரி இருக்குதாம்மா. அதே மாதிரி நான் பார்க்கலாம். பாருப்பா எவ்வளோ ஆப்ஷன் வந்துட்டு பாருங்கண்ணா. அந்த படுத்துக்கா, பெட்டு போடு, 2 தலைகாணி போடு, ஜம்முன்னு படு, டிரைவர் ஓட்டம். எவ்வளோ அருமையாக வண்டி, சொல்ல சந்தோஷம் வரும். சூப்பராக சார் வண்டியில் 2 தலைகாணி ஒரே ஒரு பெட்ஷீட் இருந்தால் போதும். சூப்பராக பார்த்து தூங்கினே போகலாம். ஒரு பார்க்கு கேஸ் ஜம்முனுக்கு சார். நல்லா வண்டி, நல்ல ஆப்ஷன் இல்லை. இதுக்கு ஏசி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏசி, இங்கேயும் ஏசி. இது பாருங்கள், கண்ட்ரோலுக்கு பாருங்கள், ஏசி கண்ட்ரோலுக்கு பாருங்கள். பாருங்கள் ஏசி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜர் கூட இதில் செல்ஃபோன் சார்ஜர்லாம் போட்டுக்கலாம், எல்லாமே அதுலேயும் இருக்குது. செல்ஃபோன் சார்ஜரு, ஏசி கண்ட்ரோலு, வீட்டில் இருக்கிற அத்தனை அம்சமும் இருக்குது. என்ன ஒன்றா பாத்ரூம் மட்டும் ஒன்றும் இல்லை, அது ஒன்று தான் கிடையாது, பாத்ரூம் மட்டும் தான் கிடையாது. மிச்சம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. உண்மையிலே சொல்கிற குடும்பம்னா தலை சார், அதுமாரி சார் வண்டி உண்மையிலே தரமான வண்டி. விட்டுறாதீங்க, இதுமாதிரி நல்ல நல்ல வண்டியாக தரப்போகிறேன். இனிமேல் புது வண்டியும் பாருங்கள். இன்றைக்கி காலையில் ஒரு புது வண்டி வந்து நம்ம சொன்னோம், சுசுகி ஷோரூமில் வந்து போய் எடுத்தார். அதுவும் சோல்ட் அவுட் வீடியோ போட்டுருப்பார். அங்கே எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து சோல்ட் அவுட் வீடியோ போட்டு போனார். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? இனிமேல் நிறைய வண்டி தருவோம் சார், கம்மியாக கொடுப்பேன் சார். சார் ஜனங்க வந்துனானாக்கா நீ 1000 அழகாக கொடு, என்னன்னா கொடு, தெளிவாக கொடு, எதை பண்ணி விலை கம்மியாக கொடுத்தா எல்லாரும் போவான் சார், எல்லாருமே பயனடைவான் சார். இனிமேல் நல்ல வண்டியாக தரப்போகிறேன். நம்ம இடத்துல சீக்கிரமாக கடையை ஓப்பன் பண்ணேன். 500 வண்டியை நான் விற்று காட்டுறேன் சார். என்னால் முடியும் சார். முடியாது, வராது, போவாதுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது சார். என்னால் முடிச்சவர் சூப்பராக பண்ணித்தரேன் சார். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக இந்த சரணை எல்லாருக்கும் தரேன் சார். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நீ தை திருநாள் பார்த்தினாக்கா இந்த குழந்தைங்களை பார்த்தா 3 வகை போடும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பார்த்தா நல்லா படிக்கும், நல்லா படித்து சூப்பராக மார்க் எடுக்கும், அருமையான மார்க் எடுக்கும், நல்ல பேர் வாங்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கும், நல்ல ப்ரைஸ்லாம், நல்ல லைட் ப்ரைஸ்லாம் அருமையாக எடுக்கும். 3வது ஒன்றுக்கு இது பாருங்கள், புளி மூட்டைன்னு சொல்லுவாங்க. எப்படியா புளி மூட்டை அப்படி சொல்லுவாங்க. அது படிக்கவே படிக்காது, மார்க்கும் எடுக்காது, படிக்காது. ஆனால் அந்த புள்ளியை நல்லா கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுனா அந்த 2 பேரையும் காப்பாற்றுற புள்ளையதான் அந்த புளி மூட்டை தான். ஏன் சொல்கிறா, நான் 7வது தான் படிச்சுக்கிறேன். எங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலில் படி சொல்ல பார்த்தா லாஸ்ட்டு பெஞ்சு நாங்கள் தான். அந்த 7 பேரை நீங்கள் உதவாத பிடினான்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார். இதான் சொல்லுவார், நீங்கள் 7 பேர் உதவாத பிடின்னு சொல்லிட்டேன். ஆனால் நாங்கள் 7 பேரை 3 பேர் மிலிட்ரிக்காரங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லவே தேவையில்லை நான் எப்படி சொல்லிட்டு. அது எல்லாமே பெரிய ஆள் தான், நல்லா வீட்டு சார். எங்களுக்குனா ஒரே குறிக்கோள் தெரியுமா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒற்றுமையாக வாழணும், வராது போகாதுன்னு தைரியத்தில் வாழ்ந்து காட்டோம் சார். நாங்கள்லாம் எங்களை சொன்னாங்க, நீங்களாம் என்ன எப்படி போகணும்னு எங்கள் வாத்தியார் சொன்னார். ஆனால் அந்த வாத்தியார் எதுக்கே நாங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் சார். நாங்கள் சூப்பராக பாருங்கள். அதில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா, என் ஃப்ரெண்டுங்க பரணில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜாபாதர் ஐயான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், மிலிட்ரிலேருந்து ரிட்டையர் வந்தார். அவர் வந்து பண்ணுங்க, ஐயா என்ன பண்ணார், நான் வீடு வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன், ரிட்டையர் ஆகிட்டார் வாத்தியார், சேல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வீடு சேல்ஸ் பண்ணி வந்து அவர்கிட்ட இருந்து வீடு 45 லட்சத்துக்கு வீடு வாங்கி கொடுத்தோம். அவர் சொல்கிறது தான், என்னடா இப்படி போயிட்டு எங்கேயோ பிடிச்சானே எல்லாருமே அப்படி சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து காசு பணத்தை விட அந்த பேர் தான் சார் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு பரவாயில்ல, என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் எங்கள் நண்பர்கள் 4 பேர் வந்தால், ஒருத்தர் மிலிட்ரிக்காரு, ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டில் ஒருத்தர் இருக்கார், 2 மிலிட்ரி. நான் அதே பார்த்தினாக்கா எல்லா மிலிட்ரிக்காரெலாம் போட்டாங்க. நான் வந்து பார்த்தினாக்கா பணம்லாம் எனக்கு அவ்வளோ சேர்க்கலை சார். என்ன மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய பேர் அது சேர்த்து வச்சு அது போதும் சார். சொத்துன்னு பார்த்தீங்கன்னா சார், ஒன்றும் பணபலம் இருக்கணும், இல்லைன்னா படபலம் இருக்கணும். என்கிட்ட படபலம் இருக்குது சார், அது போதும் சார். எனக்கு படபலம் இருக்குது சார், அது போதும் சார். நீங்கள் தான் போதும் சார். அதனால் இதெல்லாம் யாருனாக்கா நீங்கள் தான் காரணம். என்றைக்கும் நான் உங்களை வந்து நன்றியாக இருப்பேன். நல்லா பார்த்தீங்களா, இந்த படபலம் யார் பார்த்தீங்கன்னா, யாருக்கோசம், என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வங்களுக்கோசம் சார். படபலமே நீங்கள் தான் சார். நீங்கள் இருக்கும்போது எனக்கு தான் சார் கவலை. நல்லா இருப்போம். இனிமேல் வர இறங்க போகிற 25, 26க்குள்ளே கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார். காரு வாங்கிக்கிறது என் கடமை சார். கண்டிப்பாக நிறைய பேர் கார் எடுத்தாரா, என்ன மாரி வாழ்கிறத விட எல்லோரும் முடியாதோட எல்லோரும் வாழ்ந்து காட்டேன் சார். பாருங்கள், போன 24க்குள்ளே லாஸ்ட்டுக்குள்ளே ஒரு இடம் வாங்குறேன்னு சொன்னால் வாங்கிட்டேன். உங்களே தெரியும். அடுத்த ஒரு டார்கெட்டு, என்ன டார்கெட் தெரியுங்களா, அன்பு இல்லம்.
அன்பிலத்தை கட்டுவேன் சார். எல்லாருக்கும் ஒரு 5-6 பேர் என் அன்பத்தில் உட்கார வச்சு மனசார சாப்பாடு போடலாம் ஆசைப்பட்றேன் சார். அதுக்கும் நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும். மனசார வாத்துங்க, கடலை வேண்டுங்க, பண்ணுவோம் சார், நல்லா பண்ணுவோம். அதே மாதிரி முக்கியமான சொல்ல அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்போச்சு. போன வாரம் பார்த்தினாக்கா ஒரு நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவர், அவர் வந்து ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு குடும்ப ஃபேமிலி. அவங்க பார்த்தினாக்கா ஒரு 500 ரூபா வாரம் வந்து 2 வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 அன்னதானம் பண்ணிருக்கும்போது அப்போ எல்லாருக்குமே வந்து 500 ரூபா இது பண்ணாருங்கிட்டு ராமமூர்த்தி ஸ்பான்சர் பண்ணார். ராமமூர்த்தி ஒரு குடும்பம், அவங்க பேரை சொல்லி நான் தனியாக போடுறேன் ஒரு வீடியோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு நான் ராமேஸ்வரத்துலன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் மனசார பண்ணுறேன் சார். நல்லா இருப்போம் சார். சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார். இப்போது சொல்கிறேன், எப்போது சொல்கிறேன், நல்லா இருப்போம். பாருங்கள், இறக்கிறக்கான தான் இன்றைக்கும் சொரக்கும் சார். நான் ஏதோ என்னால் வந்து சக்தி என்ன பண்ணுறேன் சார். அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன் சார். இப்போ சொல்கிறேன் சார், நிறையா பணம்லாம் வேணாம் சார். ஆண்டவன் போதும்ன்ற பணத்தை அது போதும் சார். நம்மளுக்கு மிச்சம்லாம் அந்த மக்கள் நல்லா செஞ்சுட்டு போகலாம் சார். என்ன சார், கொஞ்ச காலத்துக்கு நல்லா வாழ்ந்துட்டு போகும் சார். நல்லது நடிப்போம், நல்லது நடக்கும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கணும். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும். இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் விட்டுறாதீங்க. நல்ல வண்டி, 15 லட்சம் சொல்லிடுறாங்க. பணத்தை கல்லில் காட்டுங்க. எத்தாரா 2021 மாடலு, சிங்கிள் ஓனரு, வெறும் 34,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இன்றைக்கி வந்து 35 லட்ச ரூபாய் இந்த வண்டி. 14 லட்ச ரூபாய் வந்து ஐடி வெளியே இருக்குது. லட்டு மாரி வாங்கலாம். வாங்க, நிறைய வண்டி தரேன். இன்னும் புது வண்டியை தரேன். இருக்கிறவங்க இல்லாத போட்டேன் எல்லாத்துமே பயனடைன்னு ஆசைப்பட்றேன். நல்லா இருப்போம் சார். மற்றனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது சார். சார் குதிரை மாரி ஓடுவோம் சார். குதிரை மாரி ஜெயிச்சிட்டா குதிரை விட வேகமாக ஓடுவோம் சார். சரவணா, நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பருப்பாரு. எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி நல்லா தை மாதம் பொங்கல். அதை சிறப்பாக வந்து வெறித்தனமாக வெட்டி சாதனை ஃபஸ்ட்டு அந்த சரவணை 251 வண்டி வெற்றித்தனமாக வச்சுட்டாட்டும் பாருங்கள். இன்றைக்கி மட்டும் 4 வண்டி. அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து இந்த வண்டி பார்த்துட்டு இந்த வண்டி வியாபார டைமில் நேற்று 2 லட்சம் கேட்டார். ஆனால் அவங்க ரேட் செட் ஆகலை. இன்றைக்கி குத்த அதிர்ஷ்ட விலையை சொன்னால் நானே அசுன்னு அப்படி அசுப்பட்டேன். இவர் சொல்ல இப்போ விலையே சொன்னேன். எங்கே தரேன் சொல்லுங்கண்ணா. செய்யார்லேருந்து வரோம் நாங்கள். விலை ரொம்ப கம்மி தான். 1.77 மிச்சம். மன சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நல்லா இருக்குது. வண்டியும் தெளிவாக இருக்குது. பொங்கலுக்கு நல்ல ஆஃபர், பொங்கல் ஆஃபர் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. வண்டி 2,05,000 சொன்னார். 251வது வண்டி இது. அண்ணனே கூப்பிட்டு கொடுத்தாரு. சந்தோஷமாக கூப்பிட்டாரு. நல்லா சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எங்கே தர சொன்னா? செய்யார்லேருந்து வரோம். நாங்கள் முதல் தடவை வந்தோம். எங்களுக்கு ரேட்டு கட்டிவிட்டோம். ஆனால் அண்ணன் பண்ணி தரேன்னு சொன்னார். அதே மாதிரி சொன்ன வார்த்தையை கூப்பிட்டு ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான். எத்தனை வண்டி எடுத்து நீங்கள் முன்ன ஒரு ட்ரிப் வந்து யார் 2வது வண்டி அண்ணன் இது முன்னே வண்டி எடுத்து பண்ணீங்க? இண்டிகா எடுத்து பண்ணீங்க. என்ன ஊர் எடுத்து பண்ணீங்க? இதோட 2வது வண்டி ராசியாகவும் இருக்குங்க. அண்ணன் வண்டி எடுத்தால் திருப்பி வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கே போகிறீங்க எல்லாரும்? நீங்கள் திருத்தணி முருகன் கோயில் போகிறோம். திருச்செந்தூர் கார் எடுத்துகிட்டு திருத்தணி முருகன் கோயில் போகிறோம். ரொம்ப சந்தோஷங்க. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா இருப்பேங்க. என்ன போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். பாருங்கள், 251 வண்டி. நம்ம மணி தான் ட்ரையல் காமிச்சிக்கிறாரு பாருங்கள். சூப்பராக ஒரு வண்டி. சரி, பார்த்து பார்த்துருவோம். பாருங்கள், எடுத்துங்க அப்படியே வரத்துங்க. ஏற்று பொறுமையாண்ணா, பொறுமையா. கேண்டியா இருக்க சூப்பராக